சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். மனோஜை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட முத்துக்கு ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ராஜாவையும் ராணியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப கூட்டிட்டு வந்து நீங்க இதுக்கு மேல வேற வழி இல்ல. உன்கிட்ட மனோஜ் வந்து தப்பா நடந்துக்கிட்டான். இது எல்லாத்தையுமே ஊரே பார்த்துடுச்சு. உனக்கு அவமானம் தான் இதுக்கு மேல. அதனால வேற வழி இல்ல. இதுதான் என் அம்மா. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இப்பவே உனக்கும் மனோஜுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு டிசைட் பண்றாங்க. அப்போ வந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க. அப்பா நான் எடுத்த முடிவு கரெக்டாப்பா? உங்களை ஒரு வார்த்தை கேட்கல. இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க முத்து. அப்போ வந்து ராணி வந்து சொல்கிறாங்க, என்னாலலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க பார்த்தாம்மா, நீ அவனோட தான் கை கோத்துன்னு இருக்கணும். அதனால வேற வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராணிக்கு வந்து ஒரே பயம் ஆயிடுது. நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராணியை திரும்ப திரும்ப கம்பல் பண்ணுறாங்க முத்து. அப்புறம் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறாங்க. நான் தான் போய் சொன்னேன், அவர் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. முத்துவோட பிளானும் சதியும் தான் இது. இதனால ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு. இதனால எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன வர போகுதுன்னு வரப்போகிற ப்ரமோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.